உண்மை வெல்லும். நடுராத்திரியில் கணவனுக்கு தெரியாமல் மனைவி கள்ளக்காதலனுடன் திருமணமா? கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. இப்போ என் பொண்டாட்டி எனக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபைல் பண்ணி என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்காரனும் கல்யாணம் பண்ணி தீபாவளி அன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு துணிமணி எடுத்து நிம்மதியாக என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். இவ்வளோ பண்ணியும் அன்னைக்கு நைட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. கணவனை கொல்ல மனைவி கள்ளக்காதலனுடன் சேர்ந்து திட்டம் தீட்டினாரா? என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க மேம். உனக்கு இடைஞ்சலா இருக்கிறதே உங்க வீட்டுக்காரர் தானே, அவருக்கு கொண்டு. நான் எப்படி மேம் நம்பி படுக்க முடியும்? எனக்கு தெரியல அவ்வளோ நாளா. கள்ளக்காதலனை திருமணம் செய்ய மனைவி சொன்ன காரணம் ஆக்ரோஷத்தில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். என்னை ஒரு சீப்பா பேசுற மாதிரி, என்ன மட்டும் மட்டன் பற்றி பேசுற மாதிரி இருக்கு. என்னை சுத்தமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை அவன் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். என்ன காரணம் சொல்றேன்? கள்ளக்காதலனுக்கு தண்டனை கொடுங்க, இல்லனா தீ குளிப்பேன். ஆவேசத்தில் கணவன். நடு ரோட்டில் ஊத்திட்டு எரிஞ்சாலும் எரிவினை தவிர நான் விட மாட்டேன். என் குடும்பத்தை அழிச்சவன் நான் விட மாட்டேன். என் வாழ்க்கைக்கு நீதி வேணும், அவ்வளோதான் எனக்கு. சொந்த ஊர் கடலூர் பக்கம். திருப்பூரில் வேலைக்காக போகணும் ஃபேமிலியோட. எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. சந்தோஷமாக இருந்தேன் லைஃப்பில். இது வரைக்கும் எந்த கஷ்டமுமே, பண கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக இருந்தேன். இப்போ என் பொண்டாட்டி எனக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபைல் பண்ணிச்சு. என்னாச்சு? பக்கத்தில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி. பக்கத்தில் நம்ம வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனும் கல்யாணம் பண்ணிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டா? தாலி கட்டி. எப்போ? இப்போ தீபாவளிக்கு. ஏன் சடனா? அவன் அந்த மாதிரி நிறைய காரணம் சொல்கிறாங்க அவங்களே. அவரை கூட்டினு தான் இட்டுட்டு வந்திருக்கேன். என்னால் எதையுமே கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. அதனால தான் அவங்களுக்கு தேடி வந்திருக்கேன். என் 2 பிள்ளைங்க. டிவி ப்ரோக்ராம் தெரியும்ல? தெரியுமா? யூடியூப்ல எல்லாம் போகும், தெரியும்ல? தெரியும். சுத்தமாக போயிட்டேன். என்ன சந்தோஷப்பட்டேன். என்னை பார்த்து 4 பேர் தெரிஞ்சுட்டுன்னு வந்திருக்கேன். எனக்கு ஒரு உதவி பண்ணு, வர சொல்லி கேளுங்க. உங்கள் பொண்டாட்டியை பழி வாங்க கூட்டிகிட்டு வரலையே? இல்லை மேம், என் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கைக்கு அர்த்தத்துக்கு வந்திருக்கேன். பசங்க என்ன வயசு? பொண்ணுக்கு 9 வயசு, பையனுக்கு 11 வயசு. அவங்க கொஞ்சம் பெருசானா இந்த வீடியோலாம் பார்த்தா வருத்தப்பட மாட்டாங்களா? அதை பற்றி பிரச்சனை இல்லை மேம். அதை பற்றி பசங்க அவங்களாவது இதுக்கப்புறம் அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. பசங்களும் நம்ம அப்பா அந்த மாதிரி இருந்தோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ தூரம் எல்லாமே அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. லவ் மேரேஜ் அவங்களுக்கு? இல்லைங்க, வீட்டில் தான். அதுக்கும் அம்மா அப்பா யாரும் கிடையாது. நானும் தத்து பிள்ளை மாதிரி தான் எடுத்து வளர்த்தாங்க தான் என்னையும். எனக்கும் யாரும் இப்போ கை கொடுத்து சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, அதுக்கும் யாரும் இல்லை. நாங்கள் தனியாக தான் எப்போதுமே, அப்போலேருந்து தனியாக தான் இருக்கோம். யார் கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கு? எங்கள் அப்பா தான் வளர்த்தாருங்க, அவர் தான். அவங்களும் இப்போ 2 பசங்க இருக்காங்க. எனக்கு சொந்த பந்தம்னா அது அந்த எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு யாருமே இல்லை. நான் கொஞ்சம் நிறையா இந்த 2 கல்யாணத்துலேருந்து கொஞ்சம் கடை வாங்கி இதை போட்டு அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சு வெளியில் வந்துட்டேன். சுத்தமாக என்னால் சமாளிக்க முடியல. வெளில இங்கே திருப்பூரில் வேலை செஞ்சு இப்போ 2 வருஷமாக அங்கே தான் வேலை, பெயிண்டர் வேலை. நான் அங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். செஞ்சு இது வரைக்கும் காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த தாங்கினது எனக்கு உண்மையிலுமே சுத்தமாக தாங்கலை. என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியல. நான் நல்லா இருப்பேன், என்னால் நிம்மதியாக பேசவும் முடியல, என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல. என்னால் சுத்தமாக மனசு இல்லை. தடன்னு உடம்புலாம் ஆடுற கண்டிஷனுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி ஒன்றும் இல்லை, தீபாவளி அன்னைக்கு 10,000 ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி கூட்டிகிட்டு போய் அந்த திருப்பூரில் அவ்வளோ கூட்டத்தில் கொண்டு போய் எங்கேயும் பசங்களை எடுத்துகிட்டு அலைய முடியாதுன்ட்டு காங்கேயம் 10,000 ரூபாய்க்கு துணிமணி எடுத்து எனக்கு ஒரு சட்டை எடுக்கலை, அவங்களுக்கு 3 பேர்த்துக்குமே எடுத்து கொண்டாந்து நிம்மதியாக என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். சிவகாசி போய் 5,000 ரூபாய்க்கு 7,000 ரூபாய்க்கு வெடி வாங்கினேன். அந்த மாதிரி என் பசங்க சந்தோஷத்துக்காக நான் வாழ்ந்து இவ்வளோ பண்ணியும் அன்றைக்கி நைட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷம் எல்லாமே வாங்கி கொடுத்தனே அப்படின்னு சந்தோஷத்தில் குடிச்சு நிம்மதியாக படுத்தேன். அன்றைக்கி தாலி கட்டி நான் அது கேட்டாக்க காரணம்லாம் அதிகமாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க அவங்கள? ஆமாம், எனக்கு வேணாம், நீ வேணான்னு சொல்லி தான் கூட்டின்னு வந்திருக்கேன். வேணாம், அவங்களே வேணான்னு தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ வேணும்ல வந்திருக்காங்க, என்கிட்ட தானே இருக்காங்க. ஒரே வீட்டில் தான் இருக்கும். என் பிள்ளைங்களுக்காக நான் அம்மா வந்துக்கிறேன்னு வந்திருக்காங்க. தாலி கட்டி அவங்களோட போயிட்டாங்களா? போகல மேம். இன்னைக்கு காலையில் நான் தூங்கிட்டு இருந்தேன். காலையில் எழுப்பி ஒரு நாள் திடீர்னு காலையில் எழுப்பி எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மிரட்டுறான், உனக்கு தாலி கட்டிட்டேன்னு சொல்லி உன் குடும்பத்தை கலைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான்னு சொல்லி உன் கூட ஒன்றா இருந்தேன்னு சொல்லி கலைப்பேன். அதே மாதிரி என்கிட்ட சொல்லிட்டான் அவன். அன்றைக்கி நைட்டு தான் சொல்கிறான், இது காலையில் என்கிட்ட சொல்லு. நைட்டு மிரட்டியிருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கூப்பிட்டு, அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே கூப்பிட்டு வா ஓடி போகலான்னு 3 பேர் கிளம்புறதா முடிவு. நம்புற மாதிரியே இல்லையாப்பா? சொல்லுவாங்க பாருங்க மேம்.
அவங்கள வர சொல்லுங்களேன். உங்க பேரு? பார்வதி. பார்வதி, இது டிவி ப்ரோக்ராம் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதான் வந்தீங்களா? என்ன விஷயமா? பக்கத்து வீடு தான் அவங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கள் இப்போ உங்க வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. நாங்கள் நல்லா தான் இருந்தோம். கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் பிரச்சனையானதால. என்ன பிரச்சனையாச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? நீங்க படிச்சிருக்கீங்களா? உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பார்வதி. எனக்கு 2 அக்கா இருக்காங்க. வேற யாருமே கிடையாது. நான் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். அம்மா அப்பா? அம்மா அப்பா கிடையாது, யாருமே இல்லை. ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். தனியாக தான் எப்பயுமே. இது வரைக்கும் ஞாபகம் வந்ததுலேருந்து அப்படி அப்பா எப்பயுமே தனியாக தான் இருந்திருக்கேன். 1 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வேலைக்கு போகலையா? இல்லை, அப்போல்லாம் போகல. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி 2வது வருஷம் நான் என்ன வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. சரி, நானும் கொஞ்சம் கடன் வீட்டு வாடகைலாம் கட்டுறதுக்கு, பசங்க ஸ்கூல் போகிறாங்க, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனேன். என்ன வேலைக்கு போனீங்க? டெய்லர் வேலை. வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கிறதால அது சரியாக அந்த ஒர்க்கை சரியாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்ன பிரச்சனை? வீட்டில் இவங்க ஒரு லேடி பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க தான் புதுசாக இப்போ வந்தாங்க. 2வது வருஷம் அவங்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் பல தடவை சொல்லி பார்த்தா அவங்க கேட்கல. அவங்கக்கிட்ட பேசுனாங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நான் நிறைய தடவை சொல்லி இவருக்கும் அவங்களுக்கும் பேசுறது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு அக்கா தங்கச்சியாக பேசினா பரவாயில்ல, அதுக்கு மீறி என்னை ஒரு சீப்பாக பேசுகிற மாதிரி, என்ன மட்டும் மட்டன் பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் பேசாதேன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. 1 வருஷமாக இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி, உதை வாங்கி, திட்டு வாங்கி, அது பக்கத்து வீட்டிலே இருக்கிறதால அவங்க அடிக்கடி என்னை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட நம்பர் எனக்கு தெரியாமல் அவங்க எடுத்து என்னோட மெசேஜ் பண்ணாங்க. நான் அதை பிளாக் பண்ணிட்டேன். என்ன மெசேஜ் பண்ணாரு? கால் பண்ணுங்க, ப்ளீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அப்போ நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போ கொஞ்சம் எனக்கு அந்த ப்ரெஷர் இவர் மேலே இருந்ததால் நான் அதை கண்டுக்கலை. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க 1 வருஷமாக நான் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் நிறைய தடவை கதவெல்லாம் சாத்தியிருக்கேன். எதிர்த்தம்பறையே தான் உட்காந்துருப்பாங்க எப்பயுமே. நான் வர்றப்போ போகிறப்ப கிளம்பி வேலைக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் வீட்டுக்கு முன்னாடியே அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வேலை இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க. வேலையெல்லாம் நான் எப்போ பார்த்தாலும் என்னை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் இதை எதுவுமே கண்டுக்கல. பெருசாக வேலை வீடு பொருளெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறது. நான் எதுவுமே அதை பெருசாக எடுத்துக்கல. இவங்க மேலே கேர் எடுத்துக்கிட்டு இருந்ததால நான் அதை எடுத்துக்கவே இல்லை. இவங்க என்னை சுத்தமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணாத, எனக்கு எதுவுமே ஃபோன் பண்ணாத, நான் எங்கே இருக்கேன்னு எதுவுமே கேட்காத, நான் வெளில போனால் போய் உங்களுக்கு தான் நான் செலவு பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், என்ன எதுவுமே கேட்காத. ஃபோன் பண்ணி எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன்னு கேட்கக்கூட கூடாது. ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானே அவருக்கு ஃபோன் பண்ணி யார்கிட்டையும் எங்கள் வேலைக்கு வந்திருக்காங்களா, இல்லை அந்த லேடி கூட இருக்காங்க, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு இவங்க மேலே. அப்புறம் என்னால் சொல்ல முடியல. யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஊருக்கு கிளம்பி வா அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு ரிலேட்டிவ்லாம் என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. என் கூட பிறந்த அக்காங்களும் வந்தால் காசு இருந்தால் கொடு, இல்லைன்னா பேசாத அப்படின்றாங்க. வேலைக்கு போகிறல்ல, 10,000 12,000 சம்பளம் வாங்குற, உன் புருஷனும் வேலைக்கு போகிறான், அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க முடிச்சிடுறாங்க. எனக்கு யார்கிட்ட சொல்கிறேன்? இவர்கிட்ட சொன்னாலும் இவர் என்னை அடிப்பாரோ உதைப்பாரோ, அதனால நான் இவர்கிட்ட சொல்கிறது இல்லை, நிறுத்திட்டு. இவர் ஒன்று அடிப்பாரா? அடிப்பாங்க. அந்த லேடி பற்றி பேசியா எதுக்கு எடுத்தாலும் இவர் அடிச்சா அவருக்கு தெம்பே இல்லையாம்மா அவனை அடிக்கிறதுக்கு? அவர் அப்படிதாங்க இருக்காங்க. நான் ஒரு அடி அடிச்சு கூட ஒரு வார்த்தை பேசுறாங்க, நான் பேச மாட்டேன். அவர் என்ன அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் குழந்தைங்கலேருந்து நான் பிடிக்குமா அவரை? ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும். நான் அதை எவ்வளவோ ட்ரை பண்ணி காலையில வேலைக்கு 9 மணிக்கு போறேன் மேம். 9:05க்கு எனக்கு திரும்பி பண்றேன். நான் போற இடத்துக்கு வேலைக்கு உள்ள என்ட்ரி ஆனோன்னு எனக்கு பண்றேன். அந்த லேடி அந்த நேரம் கரெக்டா நான் வேலைக்கு வர்றப்பதான் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஸ்பீக்கர்ல வச்சுட்டு வேணும்னே பேசுவாங்க. அவங்க எங்க வீட்டுக்கார்ட்ட எங்க வீட்டுக்கார் வாய்ஸ் எனக்கு தெரியும் மேடம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் மேடம். ஆனா போனை செக் பண்ணுங்க.
ஆனா இவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. நான் அக்காவை தான் பேசுறேன், நான் அக்காவை தான் பேசுறேன், நீ இந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தா நானா விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு. ஆனா இந்த பிரச்சனை வந்து எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை, அவன் வந்து அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். நான் ஒரு அண்ணனா தான் பேசிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை இல்லைன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படியே நைட்லயே சும்மா அப்படி தாலி கட்டணும். தாலி ஏமா உன் பேர் என்னது? பார்வதி. அண்ணன் மாதிரி சொல்ற, நைட்ல நம்பிக்கை இல்லையா கேட்டாரு சொல்ற, தாலி கட்டினேன்னு சொல்ற. ஒரு வாரம் பேசிட்டு இருந்தாங்க மேம், ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்பிக்கை இல்லை. நான் எங்க வீட்டுக்கார் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சாங்க, சாடமாடே திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி பேசினா அவங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. நீங்க அப்படி பேசுறாங்கன்னா அவரு தான் உங்களுக்கு பிடிக்கல, அவங்க வேற ஒரு லைஃப்பை பார்க்க போயிட்டாங்க, உங்களுக்கு அதை பிடிக்கலன்னா நீங்க நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். அவரோட வைஃப் அவங்க வந்து வேற யாருக்கிட்டயோ தப்பா நடந்துக்கிட்டாங்களாம். அதனால நல்லா உருப்படும் நாடு. அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. என்னது என்ன காரணம் சொல்ற மாதிரி அர்த்தமே இல்லை. எல்லாம் என்னாலே நம்ம எனக்கு அவங்க இப்ப புரியுது உங்களுக்கு ஏன் புரியலன்னு. மேம் நான் ஃபஸ்ட்டு இது மேலே இன்ன வரைக்கும் சந்தேகப்பட்டதே கிடையாது. இன்னும் பேர் சொல்லி கூட கொடுத்தது கிடையாது. 13 வருஷம் கல்யாணம் ஆகாது, பேர் சொல்லி கொடுக்குறான்னு கேளுங்க. கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு வாடி பொடின்னு நான் கூப்பிட்றேன். இப்போ இந்த நடந்த சம்பவத்துலேருந்து வாடி பொடின்னு தான் கூப்பிட்றேன். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணாங்க. இவங்க அதுக்கப்புறம் என் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? ஹஸ்பண்ட் ரொம்ப 2 மாசமா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இல்ல இந்த கல்யாண மேட்டர் சொல்லு. ஒரு வாரம் பேசுனீங்க, அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு நைட் கல்யாணம் ஆச்சு. எப்படி? இவங்க ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எங்ககிட்ட பேச மாட்டாங்க, பசங்களையும் கண்டுக்க மாட்டாங்க, எங்களையும் ஆனால் வீட்டுக்கு வேண்டியது வாங்கிட்டு வந்து தருவாங்க, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. ஆனால் வெளியில் அதிகமாக போயிட்டு வருவாங்க. நான் கேட்டாலும் நான் எங்கே போகிறேன் நீ ஏன் கேட்குற, விடு, ஆனால் வீட்டுக்கு தானே வரேன் விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜாக ஆனதால் அவங்க ஃபோன் ரொம்ப நேரம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப பேசுறதால நானும் மேரேஜ் போட்டேங்கிறது. அன்னைக்கு நைட்டே கல்யாணம் பண்ணி அவுத்துட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சரியான போதையில் தூங்கிட்டு இருந்தார். அன்னைக்கே பேசிட்டு அன்னைக்கே கல்யாணம் முடிச்சு. ஆனால் நான் எங்கேயும் போகல, அவங்க கூட எங்கேயும் போகல, எங்கேயும் வரல. இவங்க எனக்கு 2 மாசமா என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோடனே அவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. வந்துருங்க, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ வந்து இவர் எப்படி சடனா சேஞ்ச் ஆனாரு தெரியல மேடம். என்னை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. நான் செல்லில் மொபைல்லாம் நான் சுத்தமாக டெலிட், எந்த நேரமும் எம்டியில் இருக்கும். அதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஆனதே கிடையாது. எந்த நேரமும் மெசேஜ் எம்டியாக இருக்கும். ஏன்டி எம்டியாக இருக்கும் இப்படியே நான் கேட்டுக்கிட்டே இருக்கவோ, யார் தான் இன்னும் என் மெசேஜ் என் புருஷன் பண்ணுறான், விளையாட்டு சிரிச்சு வீட்டில் லைஃப் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசுவோம். என் புருஷன் பண்ணுவான், எங்கே பக்கத்தில் தான் இருக்கான், இப்படியே வெள்ளாட்டாக பேசக்குள்ள கடந்து இன்றைக்கி அது உண்மையிலுமே கொண்டாந்து வச்சிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு என்ன உண்மையிலுமே அந்த அக்காவோட அவ்வளோ 40 வயசு, அவங்க அக்காவுக்கு அந்த அக்காவுக்கு 20 வயசு பையன் இருக்கான், வேலை செய்கிறான் அதே ஊரில். அந்த அக்காவை கொண்டு வந்து சேர்த்து எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது. யாரை பார்த்தாலும் நான் பாசம், எனக்கு அந்த ஒரு பாசத்துக்கு தான் இன்ன வரைக்கும் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்க அந்த அப்பான்னு தான் கூப்பிடுவேன். 17 வீடு இருக்குது குடும்பம், யாருகிட்டையும் அவர் இன்னும் கூட பேச மாட்டார். எனக்கு அவ்வளோ பாசமா சொல்ல மாட்டேன். இவ்வளோ சூழ்நிலைக்கும் உட்காந்து சொல்லுங்க பேசுங்கன்னா சிப்போ உனக்கு என்ன தெரியும், எப்படி பேசுன்னு தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுமே. அவ்வளோ தரம் என்ன அப்படியே பைத்தியம் பிடிச்சி சுத்தனேன் அந்த 1 வருஷமா. இல்லாததெல்லாம் வந்து கேட்கும், நீ அங்கே போனியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா, இப்படியே என்னை போட்டு சாவடிச்சு எப்படி பேச முடியும்? வீட்டில் வந்தால் நிம்மதியாக இருக்காது. என்னை 1 வருஷமா என்னை போட்டு மண்டே போட்டு கொட்ட அவனுக்கு சொல்லி கொடுக்குறது, அவன் வந்து என்னை பற்றி இங்கே சொல்லி தர்றது, வெளியில் சைலண்டாக போயிடுவான். இவங்க 2 பேரும் பேசிட்டு எனக்கு எப்படி தெரியும்? இப்போதான் மேடம் தீபாவளிக்கு அப்போதான் மேம் பேசினேன். ஃபர்ஸ்ட் உனக்கு யார் அந்த அக்காவை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தது? ஆனால் அவங்க 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 1 வருஷத்துலேயே அவங்க வந்த அன்னைக்கே ஒரு வாரத்திலே இந்த அக்காவும் உங்கள் வீட்டுக்காரும் உட்காந்து பேசுகிறாங்க. அது நியூ இயர் அப்போ 2024 25 14 அப்போ நியூ இயர் அப்போ இவங்க ஃபோன் பண்ணி இவங்க பேசினாங்க, விஷ் பண்ணாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் அப்போ அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே, இவர் பேசாமல் எப்படி அவங்களும் வந்து உட்காந்து விஷ் பண்ணி பேசினாங்க. ஏன்னா நான் வீட்டில் இருக்கிறேன் தான், என் முன்னாடி தான் பேசினாங்க. ஃபோன் பண்ணி பேசினோடனே அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஏன் வெளிலே வரலன்னு கேட்டோடனே எனக்கு உடம்பு முடியல, நான்
பெயிண்ட் அடிக்க போயிட்டு வந்ததுல வந்து படுத்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் இவங்க ஃபுல் எப்பயுமே எதனால என்னை வந்து குடிக்கிறவங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. கேளுங்க, 2 புள்ள பெத்து இத்தனை வருஷமா இப்போ வேற குடிக்க எந்த மாட்டேன், பிரச்சனையும் இல்லை மேடம். குடிக்கவே மாட்டேன். குடிக்க ஆரம்பிச்சதே நீ. பார்வதி, இந்த பொய்யெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லார் வாழ்க்கையும் நடக்கலாம். அது பெரிய கிரைம் எல்லாம் கிடையாது. இல்ல மேடம், ஆனா என்ன நடந்தது உண்மையை சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா பாக்குறேன். அவருக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை மேடம். ஆனா தொடர்பு பேசணும், ஃபோன் பேசணும், மெசேஜ் நான் கேட்கறது உங்கள்கிட்ட உடல் ரீதியா இருக்கிறது தொடர்பு எல்லாம் நான் கேட்கல. சரிங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அது இருக்கோ இல்லையோ அதெல்லாம் உங்க பாடு. எப்படி வெளியில ஒரு நட்பை தேடின, எப்படி அவர்கிட்ட ஃபால் ஆன, அதை மட்டும் இவர் எனக்கு தரல மேடம், அந்த இடமே தரல. ஒரு வருஷம் என்னை பாடப்படுத்தினார் மேடம். என்ன பாடு? பேச மாட்டாரு, என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு. ஆனா அந்த அக்கா எங்க இருக்காங்களோ கரெக்டா தேடிட்டு போய் உட்காருவாரு. அவங்க எங்க இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் பேசுவாங்க. அந்த 4 பேர் அந்த அந்த காம்பவுண்ட்ல இருக்காங்க, தமிழ் பேசுற 4 பேர் நாங்க, அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவார். நான் போனாலும் வந்தாலும் அவர் மாட்டி சைலண்டா, நான் வீட்டுக்கு வந்தேன்னா சைலண்டா வந்து உட்காந்துப்பாரு. ஆனா என்கிட்ட பேச மாட்டாரு. நானா வலுக்கட்டாயமா ஏதாவது எடுத்து சண்டை எடுத்து பேசினாதான் அது அடிதடியில போய் முடிஞ்சிடும். அடிச்சு தலையில அடிக்கிறது, செவுத்துல அடிக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்கேன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி அந்த நட்பை வெளியே தேடிக்கிட்டீங்க. அது அவங்க திருமணம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. திருமணம் எதுக்கு அது வர போச்சு? திருமணம் வர போச்சு. ஆல்ரெடி ஒரு புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணலாம்? யோசிக்க மாட்டேன். அவர் வந்து சொன்னது எனக்கு உண்மையா பட்டுச்சு மேடம். அதனாலதான் என்ன உண்மைப்பட்டது? எங்க வீட்டுக்கார் அந்த லேடி கூட பேசுறத எப்படி சொல்றது, அவங்க தேடி போறாங்க, உங்களை தான் மறந்துடுற மாதிரி சொன்னாங்க. என் பிள்ளைங்களை மட்டும்தான் எனக்கு பார்த்தா கஷ்டமா இருக்கு, என் ஒய்ஃபை பார்த்தா எனக்கு கஷ்டம் இல்லை, அவ வேலையை பார்த்துப்பா, என் பிள்ளைங்களை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா பிள்ளைங்க இருக்கு, என் பொண்ணு பையன் பசங்களை நினைச்சதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அவங்க பேச மாட்டேன். இப்போ அவங்க என் மேல ஒரு தப்பு சொல்லிட்டாங்க, அதனால நான் அந்த லேடிக்கிட்ட நான் இப்ப பேசல, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த பையன்கிட்ட போய் சொன்னதுல இருந்து இவர் கூட்டிட்டு போய் அந்த பையன்கிட்ட ஏதோ சொல்றாரு. 2-3 தடவை சொல்லியிருக்காரு. உடம்பு சரியில்லைனாலும் அந்த பையன்கிட்ட தான் போய் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அந்த பையன்கிட்ட போய் சொல்றது என்கிட்ட உட்காந்து சொன்னானா, சிப்போ உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், உன்ட்டெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அப்ப நான் இப்போ என்ன சொல்றாருன்னா, நீ புரிஞ்சுக்கல, நான் சொன்னேன் நீ புரிஞ்சுக்கல அப்படின்றாரு. நீங்க என்ன கூட்டு உட்கார வச்சு சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. என்ன பிரச்சனை இருக்கு உடம்புக்கு? அவருக்கு ஏதோ ஜென்ஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னார் ஒரு டைம். எனக்கு இது என்னை ரொம்ப அந்த லேடிக்காக தான் இவர் இந்த மாதிரிலாம் பண்றாரோ, என் கூட இருக்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன ஓரம் தள்ளி வைக்கிறாரோ அப்படின்னு. நீங்க கணவன் மனைவியா இருக்கவே இல்லையா? ஆமா மேடம், ரொம்ப நாள் எனக்கு அது இல்லாம ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல போயிட்டேன். நான் ரொம்ப டிப்ரெஷன்ல போய் நான் அதோட இல்லாம நான் குண்டா இருக்கேன், கருப்பா இருக்கேன், இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அங்க ஏன் கருப்பா இருக்கு, கழுத்துல ஏன் கருப்பா இருக்கு, நீ ரொம்ப குண்டா இருக்க, மற்றவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க அப்புறம் உனக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த மாதிரி வர சொல்லுங்களேன். சொல்லும் போதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயி நான் அவர் நீ நல்லா இருக்க சொல்லுவாரா? இன்னொருத்தர் அவர் நீ நல்லாதான் இருக்க, அழகாதான் இருக்க, உனக்கு என்ன குறைச்ச, நல்லாதான் இருக்க, ஆனா உங்க வீட்டுக்காருக்கு உன்னை வச்சு வாழ தெரியல அப்படின்னு தான் பேசுவாங்க அவங்க. என்னை யாரும் அந்த மாதிரி சொன்னது இல்லை மேடம். ஆனா குண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் ஒத்துக்குவேன். நான் அதை பத்தி எதுவுமே கேர் பண்ண மாட்டேன். குண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் அதை பத்தி போயிடுவேன். மற்றபடி நீ அங்க கருப்பா இருக்கு, இங்க கருப்பா இருக்கு, ஏன் உனக்கு இந்த மாதிரி இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, என்னால அது ஒத்துக்க முடியல மேடம். சொல்றது இத்தனை வருஷமா 12 வருஷமா இருந்தது, இப்ப சொன்னா எப்படி அப்படின்னு ஒத்துக்க முடியல. அதனாலதான் நான் வெளியில எனக்கு கிடைச்ச வெளில அன்பு கிடைச்சானே நான் அதை எடுத்துக்கிட்டேன், வேற ஒண்ணுமே இல்லை. உனக்கு அன்பே கொடுக்கலையா? இது வரைக்கும் அப்ப பாசமா இல்லையா? எத்தனை வருஷமா நீ ஒரு கடைக்கு முதல்ல வெளில போயிருக்கேன்னு கேளு, ஒரு சின்ன ஒரு அத்தி குச்சி வாங்க போயிருக்கா நீ முதல்ல? நான் போனது இல்லை, 12 வருஷமா. பாசம் இல்லாம எப்படி வரும்? எப்படி வரும்? பாசமே இல்லைன்னு சொல்ற. காலத்துல நீங்க இடைப்பட்ட காலத்துல என்னாச்சு? நான் ஒரு பட்டி தவிட எனக்கு கிழிச்சிருச்சு மேம், சொல்ல முடியாத இடத்துல கிழிச்சிருச்சு. ஒரு நாள் எட்டி பார்க்கல, அவ்வளோ தூரம். ஒரு நாள் கூட நான் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். தையல் போட்டு அந்த இடத்துல தையலை போட்டு நான் வீட்டில் படுத்திருக்கேன்.
அந்த 15 நாளைக்கு வீட்டில் இருந்த அந்த 15 நாளைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு? எனக்கு எங்க அக்கா ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. பாசமா வந்து கூட 7,000 கேட்க எனக்கு முடியுமா? செலவு பண்ணாங்க. உன்னாலாம் என்ன முடியும், ஃபேமிலியெல்லாம் என்ன முடியும்? எல்லாரும் எனக்கு வந்து அவ்வளோ பேசலாம் தெரியாது மேடம். எனக்கு அழுவு மட்டும்தான் வரும். அப்படியும் என்ன பேசி பேசி அந்த அழுகையே எனக்கு நின்றுடுச்சு. சத்தியமா இப்போ ஒரு 4-5 வாரமா நான் கல் நெஞ்ச காரியாட்ட உட்காந்துருந்தேன் வீட்டை. அவ்வளோ அழுவாரு, அவ்வளோ கோவப்படுவாரு. அப்படியே நான் கம்முன்னு கல்லு மாதிரி உட்காந்துருந்தேன். அப்படி சேஞ்ச் ஆயிட்டேன் நான். இப்போ நீ சேஞ்ச் ஆகுதுக்கிட்டோம். இப்போ நான் உன்னை எப்படி நான் வச்சு வாழறது? இன்னொருத்தன் பொண்டாட்டி என்ன வச்சு எப்படி வாழ முடியும்? சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. என்னதான் உயிரோட கொண்டுட்டு இன்னொருத்தன் தாலி கட்டிருக்குல்ல, இப்போ எப்படி வாழ முடியும்? எனக்கு ஏன்னா நான் சொல்றதுக்கு இல்லை, என் 2 பிள்ளைங்களை கூட கொடுத்துட்றேன், வச்சிக்க, என்னை விட்டுரு. எனக்கு என்ன அவனை நிரூபி, கூட்டின்னு வந்து நிரூபி. நீ சொல்லல என்கிட்ட கதை எப்படி மெசேஜ் அனுப்பிச்சுன்னு சொன்னியா? என்ன மெசேஜ் வந்துச்சு? உனக்கு இடைஞ்சலா இருக்கிறதே உங்க வீட்டுக்காரர் தானே. அவரு கொன்னோடு எனக்கு அடியாள் இருக்காங்க. என்ன கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க மேம். நான் பிளான் பண்ணேன். அவங்க இது என்கிட்ட எப்படி சொல்றாங்க. நீ உன் கணவர் இது எப்படி ஓப்பன் ஆச்சு? என்ன நடந்தது சொல்லு. தாலி கட்டினீங்க, அதுக்கப்புறம்? அவங்க வந்து ஒரு வாரமா வேலைக்கு போகாம எங்களே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லயே இருப்பாங்க. இவங்க வந்து பெயிண்ட் வேலை கிடைச்சா மட்டும்தான் போவாங்க, மற்றபடி வீட்டில தான் இருப்பாங்க. இவங்க ரொம்ப எனக்கு கேர் பண்ணி பாத்துக்கிறது, வீட்டுல இருக்கிறது. சடனா எப்படி மாறினீங்க? நான் மாறல மேம், நான் எப்போதுமே இருக்க மாதிரி தான் இருந்தேன். என்ன அந்த தீபாவளி டைம்ல இப்போ அந்த வெடி அது இதுன்னு வாங்க அந்த கொஞ்சம் பாசத்துல நான் உட்காந்துருந்தேன் கூட. அந்த டைம் வேலையும் எனக்கு கம்மியா இருந்தனால வீட்டில் கூட இருந்தேன். வேலை பண்ணும்போது டென்ஷன் ஆயிடுவீங்களோ? நான் டென்ஷன்ல ஆக மாட்டேன். எனக்கு அந்த வீட்டில் யாருமே கேளுங்க, யாருமே எங்கள் சொந்தக்காரங்களும் கிடையாது. இதோ எல்லாரும் நம்பரும் எடுத்துன்னு வந்திருக்கேன். யாரோ ஒருத்தவங்க என்னை குறை சொல்லுங்க. என்ன ஒரு சின்ன ஒரு கடுகளும் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஒரு வாரம் நோட்டீஸ் பண்ணாரு. அப்புறம் இவர் வீட்லயே இருந்ததால எங்க தாலி கட்டினாரு? எங்க வச்சு? அவங்க சும்மா வீட்லயே வெளில வாசல்லே தான். ஊரு அக்கம் பக்கம்லாம் பார்க்க மாட்டாங்களா? நைட்ல இருந்ததால ஒன்றும் தெரியல. ம். இவர் வீட்லயே கரெக்டா இருக்கிறதால கையில மஞ்சள் கயிறெல்லாம் எப்படி இருந்தது? நான் சொல்றேன், நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க. நான் சரின்ட்டு நான் இவர் வந்து அந்த லேடி கூட பேசுறதால தான் இவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு மனசுல ரொம்ப ஆழமா. அந்த அக்கா இருந்தாங்களா? அப்ப இருந்தாங்க. எங்க இருந்தாங்க அந்த அக்கா? தீபாவளிக்கு எங்க இருந்தாங்க? தீபாவளிக்கு இங்க இருந்தாங்களா? இப்ப தீபாவளி கேக்குறியா? கேளுங்க. தீபாவளிக்கு அங்க இருந்தாங்கன்னு கேக்குறியா? கேளுங்க. பொய் சொல்லாத. தீபாவளிக்கு எங்க இருந்தாங்க நீங்க கேளுங்க, போன் பண்ணி கேளுங்க. தீபாவளிக்கு இங்க தானே ட்ரெஸ் எடுத்து வந்து இங்க தானே இருந்தாங்க. தீபாவளிக்கு இங்க தான் மேடம் இருக்காங்க அவங்க. ஆனா இவர் என்ன சொன்னாருன்னா, அந்த நேரத்துல தீபாவளி முடியட்டும். ஆனா இவர் அடிக்கடி எனக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது எப்படின்னா 6 மாசம் ஆகட்டும், 3 மாசம் ஆகட்டும், இல்ல தீபாவளி முடியட்டும். எப்படி ஏன்னு கேட்டா இப்போ சொல்றாங்க என்கிட்ட, அது உன்னோட உன்னை வேலையிலேருந்து நிறுத்துறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. தீபாவளி போனஸ் வாங்கிட்டு நிறுத்திடணும். ஏன்னா எனக்கு சந்தேகமே கம்பெனில தான். இத்தனை வருஷமா நான் சந்தேகப்பட்டதே கிடையாது. அந்த செல்லெல்லாம் டெலிட் பண்ணிட்டு என்னை வீட்டுக்குள்ள விடாம 2 நாள் வெளில தள்ளி, இங்க என்ன உனக்கு வெளில போடான்ற மாதிரி எனக்கு 2-3 டைம் தள்ளுச்சு. அதுக்கப்புறம் இந்த செல்லில் உள்ள எல்லா மெசேஜும் டெலிட் ஆகிட்டு, ஃபோன் பேசினேன், யார்கிட்ட பேசினேன்? எங்கள் அக்காட்ட பேசினேன். எதுக்கு செல்லில் மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணி வச்சிருக்கு? அது ஏன் உனக்கு? வெளிலேருந்து வரும்போதே சந்தேகத்தோட வந்து கேட்பாங்க. அது டெலிட் ஆகிறதுனால தான் கேட்டேன். சந்தேகம் கரெக்ட் தானே? நீ ஆமான்னு சொல்லணும். நானும் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஆமா பேசினேன் தான். ஆனா இன்னாருன்னு சொல்லாம நான் சொன்னேன். அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சொல்லு. அதோட அவங்க வீட்டுல இருக்க ஆரம்பிச்சல இருந்தா அவங்க மெசேஜ்லயே எனக்கு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ண? அவங்க மருந்து குடிக்கிறது, நீ வரலன்னா நான் செத்துருவேன், நீ கொலை பண்ணலான்னு சொன்னாரு. நான் அடியெல்லாம் இருக்கு எனக்கு. எப்ப சொன்னாரு அது? அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான். என்ன சொன்னாரு? அடியெல்லாம் நாங்க வச்சிருக்கோம் எங்க ஊர்ல. எனக்கு நான் முன்னாடியே ஏற்கனவே அந்த வேலை தான் பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. நீ என்னிட்டே எங்க வீட்டுக்காரை பத்தி என்ன கொன்னுடுவேன்னு சொல்றியா அப்படின்ட்டு நான் போனை கட் பண்ணிடுவேன், பேச மாட்டேன். பேசலாம் அவங்க அழுவாங்க, இல்லைன்னா போன் எடு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து நின்றுட்டு சொல்லுவாங்க. ஜாடமடையே சொல்லிட்டு போயிடுவாங்க, எடு போனை எடு, ஒரு மெசேஜாவது பண்ணேன், ஒரு ஹாய்னாவது மெசேஜாவது பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பவுமே எங்க வீட்டுக்கார கொல்லணும் வேண்டாம், அவங்க வேண்டாம், நீ குழந்தைங்களை இட்டுட்டு வந்துரு, நீ வரும்போது குழந்தைங்களை இட்டுட்டு வந்துரு, நீ என்ன பண்ணுவியோ ஆனா இட்டுட்டு வந்துரு குழந்தைங்க. நான் எப்படி மேம் நம்பி படுக்க முடியும்?
சொல்லுங்க. எனக்கு தெரியல அவ்வளோ நாளா. இப்போ தெரிஞ்சு நான் எப்படி படுக்க முடியும் கூட? இன்னும் அவன் அந்த ஊரில் தான் இருக்கான். நல்லா சுதந்திரமாக சுற்றுறான். நான் தலை குனிஞ்சு சுற்றுறான், அவன் சுதந்திரமாக சுற்றுறான். இன்னும் யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு தான் போகிறான். அவன்கிட்ட சண்டை போட்டு நான் விட்டுட்டு என் 2 பிள்ளைங்களை ஜெயிலில் போய் வச்சு நான் தனியாக விட முடியாது. அதனால தான் நான் எதுவுமே வேணாம்னு உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கேன். எனக்கு ஒரு தீர்வு அது வழி பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் போனப்போ கூட நானும் மருந்து குடித்தேன். ஹாஸ்பிட்டல் போனப்போ கூட என்ன பசங்களுக்கு நடந்தது உடம்பு கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் பசங்களுக்கு 2 பேருக்கும் சளி பிடிச்சிரு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு இவரை கூப்பிட்டு வரமாட்டி, என்னால் முடியாது, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு நான் போனேன். அவங்க வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. நானும் வர சொன்னால் வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க, வாங்க கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. இல்லை, எங்கள் வீட்லேயே எங்கள் பெரியப்பா பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவங்க பசங்களோட எல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு வந்து தானே வளர்க்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க, நல்லபடியாக படிக்க வைக்கிறேன், நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறேன், வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது அப்போ தெரியல, அவங்க சொன்னது மைண்டில் எனக்கு அப்போ ஏற்றுக்கல. என்னன்னாலும் எங்கள் வீட்டுக்காரை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க மருந்து குடிக்கிறது, ஃபோனில் மெசேஜ் ரொம்ப பயமுடுத்துகிற மாதிரி அனுப்புறது, உங்கள் வீட்டுக்காரை கொன்னுடுவேன், இதே தான். எப்போ எடுத்தாலும் எங்கள் வீட்டுக்காரை கொன்னுடுவேன், உனக்கு இடைஞ்சலே அவர் தானே, அவர் கொன்னுடுறேன். அன்றைக்கி ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கெலாம் கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? இப்போ தான் ஆலமரத்திட்ட வந்துட்டுருக்கேன்ப்பா, வாங்க கடைக்கு போகணும், நான் நிற்கிறேன் அப்படின்னு கரெக்டாக நிற்கிறான். ரோட்டில் நிற்கிறான். 2 பேரும் கடைக்கு போகணும். போயிட்டு என்கிட்ட பொறுமையாக உட்காந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி அவனுக்கு பாதி எனக்கு பாதி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அவன் பொறுமையாக உட்காந்து என்கிட்ட சொல்கிறான். எப்படி சொல்கிறானாங்க, அண்ணா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன இந்த மாதிரி நான் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டேன், 2 பசங்க இருக்குது, புருஷன் இல்லை அவங்களுக்கு, பக்கத்து தெருவில், உனக்கும் பிள்ளை இல்லை, நீ அந்த பிள்ளைய இப்படி நடத்துல ஒரு இடம் இப்படின்னு தான் நான் அந்த இதில் தான் பேசினேன். தானே அவனுக்கு அதுக்கு சப்போர்ட்டுக்கே சரின்னு கூட வேறு சொல்லலை. அவனை அட்வைஸ் பண்ணேன், நான் இதெல்லாம் தப்பு, நான் அந்த பொம்பளையோட ஒரு நாள் வேறு இருந்துட்டேனா, ஒன்றா இருந்துட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் போய் மேடம், அது அப்படியே அன்னைக்கு நைட்டு இவன் என்கிட்ட சொல்லிட்டே தான் மேடம், நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற, நான் அப்புறம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், நீ முடிஞ்சா போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கோ, நீ என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் மேடம் இவங்க கிட்ட அந்த மாதிரிலாம் போய் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தான் சொன்னாங்க. நம்ம அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு புருஷன் பண்ண 2 பேரும் கூப்பிட்டு வெளியில 3 பிள்ளை கூட்டணும் ஓடி போலாம் 2 பேரும் கூப்பிட்டுருக்காங்க. வந்து அவங்க ரொம்ப குடிச்சிட்டு வந்து கதவை தட்டிடும். 12 மணி ஆயிடுச்சு. இவர் ரொம்ப குடி போதில் இருந்தோடனே அது ஒரு பிரச்சனை, அது உனக்கு தேவையில்லை, நீ படு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு படுத்துட்டோம். ஒரு 12-1 மணி இருக்கும். 2 பேரும் கதவை தட்டினாங்க. வந்து தட்டி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் பேசணுமா, வெளில வாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கூப்பிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க 2 பேருமே தான், உங்கள் வீட்டுக்கார் தான் அந்த லேடி கூட பேசுகிறாங்க, உங்கள் வீட்டுக்கார் தான் சரியில்லை அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. இப்பயும் மெசேஜ் ஏன் பண்ண மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணால் ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, ஏன் செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க, செல்லு எங்கள் வீட்டுக்கார் வச்சுருக்காருங்க, நான் வச்சிடல அப்படின்னு சொன்னேன். எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், உள்ளே போங்க. ராஜி, நான் வந்து கல்யாணம் பண்ணது நான் வீடியோ வச்சுருக்கேன்ல, ரெக்கார்டு வச்சுருக்கேன்ல, நான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. அதோட நான் காலையில் எங்கள் வீட்டுக்காரை எழுப்பி இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னை பயமுறுத்துறாங்க. உண்மையை சொல்லி எப்படி சொன்னேன்ட்ட, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டானா, வீடியோ இருக்கான், ரெக்கார்டு இருக்கான், உங்ககிட்ட காட்ட போகிறானா, நீங்கள் உங்ககிட்ட சொல்ல போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட காலைல எழுப்பி சொன்ன. பசங்களுக்கு என்ன வயசு உங்கள் பசங்களுக்கு? தம்பிக்கு 11 வயசு, பாப்பாவுக்கு 9 வயசு. இத்தனை வருஷத்துல நான் யாரையுமே நான் அந்த மாதிரி நினைச்சு பார்த்ததே கிடையாது மேம். அக்காவா அக்கா, பாப்பாவா பாப்பா. இப்ப சொல்றேன், அந்த பொம்பளை கூட இன்ன வரையும் பாப்பான்னு தான் கூட்டினேன். ஒரு வார்த்தை நான் பேர் சொல்லி மாத்தி கொடுத்துல. கேளுங்க, வெளியில கொடுக்குற மாதிரி எங்களுக்கு எனக்கு கொடுக்கவே மாட்டீங்களா? எப்படி மேம்? இப்போ ஒரு சும்மா ஒரு குடும்பத்துல இருக்கவங்கள என்ன வாடிப்படின்னு கூப்பிடுறாரு. வெளியில கூட யாரையே திட்டினா கூட, என்னையே திட்டினா கூட அசிங்கமா பேசிட்டு உள்ள வந்தோடனே கம்னு சைலண்ட் ஆயிடுறாரு. ஏன் அவங்க 4 பேர் முன்னாடி என்னை கேவலப்படுத்துறது, அவங்க 4 பேர் முன்னாடி அந்த 4 பேர் முன்னாடி இன்னொருத்தவங்களை போய் என்ன இழுத்து சேர்த்து ஒரு குடும்பத்துல வச்சு சேர்த்து பேசுறல. அப்ப நீங்க நாளைக்கு அவங்க விட்டு அவங்க வந்து 2 பேரும் முடி எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கு அசிங்கம்? இதேதான் சொல்லி ஆஃப் பண்றாரு. இதேதான். சரி, அப்புறம் என்னாச்சு? அதுதான் அந்த அக்காட்டி ஒரு டைம் பேசுறீங்க, அவங்களும் சொல்லுவாங்க 15,000 கொடுத்து நான் வீடு வாடகை எடுத்து வச்சிருக்கேன் அவங்கள, இவங்க தான் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் சொன்னா
அவன் சொல்லிருக்கான். அவனே சொன்னான் என்கிட்ட. ஏன் ஒருவேளை இன்னைக்கு உண்மையா ஒருவேளை சாப்பாடு வழி 15,000 இல்லாம அவங்க நான் வீட்டுக்காரர் உட்காந்துருக்கேன். கொடுத்துருக்காங்களாம். போன மாசத்துல இருந்து இப்போதான் வீட்டு வாடகை வந்து கொடுக்கல. அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 2 நாள் சென்று இப்பதான் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போறாங்க 5,000 அவ்வளவு 15,000 போய் எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் திங்க் தாலி பண்ண கட்டினீங்க, ஆரம்பிச்சேன். அதனால தான் தாலி கட்டினீங்க. அதுக்கப்புறம் பொய் தானே, இவங்க பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தினம் தினம் செத்து பழிச்சிட்டு இருக்கேன் நான். மேம் தப்பு பண்ணவங்களே 2 பேரும் நல்லா இருக்காங்க மேம். நான் மட்டும் எப்படி என்ன பண்ண முடியும்? எனக்கு வேணாம் மேம். ஒன்று அவனுக்கான நான் இது வாங்கி கொடுங்க, அவனை உன்னை வச்சு வாழ்ந்துக்கிறேன். 2 பேரும் தானே தப்பு பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்? நான் எப்படி இருக்கிறது? இவ்வளோ நாள் எப்படி ஒண்ணா இருந்தீங்க? அப்புறம் பிள்ளைங்களுக்காக வந்திருக்காங்க. எப்போ இந்த மாற்றம் தெரிஞ்சது? இப்போதான் ஒரு மாசம் ஆகுது. எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அது காலையில அன்னைக்கு அவங்கள சொன்னனால அது கூட போய் நேரா போய் கேட்டேன். கேட்டதுக்கு அது ஒண்ணும் இல்லைன்னா 2 பேருமே பேசி சமாதானப்படுத்திட்டாங்க. இவ வந்து அப்படி சைலண்ட் அப்படி கேட்க இப்படி தலை நாட்டுக்கிட்டு நிற்கக்குள்ளேயே எதா இருந்தாலும் அவ்வளவு போல்ட்டா பேசுவா. எதா இருந்தாலும் பேசுவா போல்ட்டா, அவ்வளவு போல்ட்டு. ஒரு ஆம்பளை மாதிரி தான் பேசுவா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல அவ தலை குனிஞ்சு நிக்கிறானாக்கா எதுக்குன்னு எனக்கே மைண்ட் ஒரு மதியானம் 1 மணி வரைக்கும் போட்டு யோசனை பண்ணேன். அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் 2 பேர், ஒரு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பாப்பா ஒன்று, 2 பேரும் போய் கூட்டின்னு வர சொல்லி வெளியில் கூட்டின்னு வர சொல்லி வெளில வச்சு கேட்டதுக்கு அப்போ தான் அம்மா கட்டினேன்னு உண்மை வந்துச்சு. இல்லை நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என்னை சத்தியமா கொண்டிருப்பாங்க. உயிரோட என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் இதை அடிச்சு ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நேராக நானே போய் கூட்டின்னு வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சார் போய் கூட்டின்னு வந்து அவர் வந்து நேரில் வந்து நான் அதுக்கு முன்னாடி அடித்தேன். செம்மாட்டி அடித்தேன். நான் அடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் அடித்தேன். நான் அன்றைக்கி அவ்வளோ இத்தனை வருஷமா நான் வச்சிருந்தேன். ஏன்னா பிரசவத்தை கூட நான் தான் பார்த்தேன். 2 பிள்ளை பெரிய ஆப்ரேஷன், 15 நாள் 13 நாள் ஆஸ்பத்திரியில் ஒரு ஆம்பளை வச்சு சுத்தணும். நான் என் பிள்ளை என் பொண்டாட்டி அந்த மாதிரி ரத்தம் பார்க்காம சுற்றி நான் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உனக்கு என்ன சொல்லுங்க, உனக்கு என்ன மாதிரி இந்த படம் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எடுத்து கொடுத்தேன். அது மாதிரி உனக்கு என்னென்ன வேணுமோ, பசங்களுக்கு என்ன நினைக்கிறியோ, சத்தியமே நான் இன்ன வரைக்கும் ஒரு இதை எடுக்க மாட்டேன். இந்த சட்டை கூட இங்கே வந்து எடுத்து கொடுத்தது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப என்னை அவ்வளோ தரம். நான் ஒரு குளிச்சுட்டு மூஞ்சில பவுடர் அடிச்சு ஒரு பொட்டு வச்சேனாக்கா எவ்வளோ பார்க்க போகிறேன்? போகாத, கதவை சாத்திட்டு என்னை உள்ளே போய் உள்ளே வச்சுருக்கோம் பிளாக் பண்ணி. எங்கேயாவது ஒருத்தங்க யார்கிட்ட பேசினாக்கா எவர்கிட்ட பேசினேன். இப்படியே என்னை போட்டு 1 வருஷமா என்னை போட்டு பாடாப்படுத்தி உண்மையிலுமே அதுலேயே செத்துட்டேன். முக்கால்வாசி என் மேலே பாசத்தில் தானே. அப்படியெல்லாம் இல்லையா? ஆஹா, என் வாழ்க்கை இது வரைக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த மாதிரி முன்னாடிலாம் வெறுப்பேற்ற மாட்டாங்க. நான் சந்தேகப்படிக்க ஆரம்பிச்சல, சந்தேகப்பட்ட அந்த அக்காவோட பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே என்ன வெறுப்பேத்த ஆரம்பிச்சேன். என்ன வந்து எந்த தப்புமே பண்ணாத என்ன அவ்வளவு பாடாப்படுத்தினியே அப்படின்னா அது கூட இவ்வளவு நாளா கிடையாது. இப்ப ரீசெண்டா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் செல்லை நோட் பண்ணேன். அது வரைக்கும் நான் அந்த மாதிரி பழக்கமும் எனக்கு கிடையாது. அவன் மேல சந்தேகப்பட்டதும் கிடையாது. ஒரு 2 நாள் போய் வெளியில போய் நின்னேன். வீட்டுக்கு முன்னாடி தான் கம்பெனி. 2 நாள் நின்று கேளுங்க, 2 நாள் போய் வாட்ச் பண்ணேன். எப்போதுமே கரெக்டாக வரும். அந்த 2 நாள் அப்படி போய் சுற்றி வந்த லேட்டாக வர்ற மாதிரி. 6:30 மணிக்கு கம்பெனி விடுவாங்க, 6:45 7 மணி ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அது ஒரு 2 நாள். அதை நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் போய் வெளில போய் உட்காந்துருக்குறது. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி தான் செல்லு அதுக்கப்புறம் தான் செல்லை பார்த்தேன். மெசேஜ் எல்லாமே, கால் லிஸ்ட் எல்லாமே டெலீட் ஆகிருக்கும். அது எப்படி இப்போ தான் அக்காட்ட பேசணுன்றா எப்படி டெலீட் ஆகிருக்கும்? அதில் தான் எனக்கு வந்து சந்தேகம். அப்போ கூட நான் கம்பெனியில் தான் சந்தேகப்பட்டேன். அடிச்சு எங்கே அனுப்புனீங்க? அனுப்பிச்சு 200 கையில் காசை கொடுத்துட்டு அவங்க அண்ணன் பெரியப்பா பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பிச்சிட்டு. அங்கே போய் என்ன சொன்னேன்? அங்கே போய் எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி என் மேலே சந்தேகப்படுறாரு. நான் தெளிவாக எதுவும் சொல்லலை. சந்தேகப்படுறாரு, சந்தேகப்பட்டு அடித்து என்னை துரத்திடுறாரு அப்படின்னு தான் போய் சொன்னேன். அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து அக்கா வீட்டுக்கு வந்து பேசி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. வந்து யாரை கூட்டிட்டு வந்தேன்? என்ன சொல்லி வந்தேன் நான்? எனக்கு என் பொண்ணு வேணும்னு நான் வந்தேன். என் பொண்ணை தான் கூப்பிட வந்தேன். அதுக்கு தான் பேசி கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்கிறேன். என் பொண்ணு தான் வேணும். என் பொண்ணும் பையனை விட்டு என்னால் இருக்க முடியாது, நானும் தான் வருவேன், நீ வந்தாவா வரலன்னா போ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதோட வந்து வீட்டில் வந்து நீ வந்தாலும் ஒரு ஆயாமா மாதிரி தான் இருக்கணும். இந்த தாலி கட்டினேன். தாலியே இல்லாமல் தான் ஒன்றுமே இல்லாமல் வச்சுருந்தேன். இப்போ இந்த தாலி இப்போ ரீசெண்டாக கட்டினேன். இப்போ ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தாரு. வெளியில் என்னால் போக முடியல டெய்லியும் தாலி வாயை திறந்து கேட்க முடியல. அதுக்காக சேர்ந்தான்ட்டு கட்டினேன். வெளில எங்கேயும் போகாம வீட்டிலே இருந்தேன் மேடம். ஒரு கடை கூட போக முடியாம மேலே துண்டு போட்டுக்கிட்டே போயிட்டு வந்து, கழுத்துல எதுவும் இல்லாம போனா ஒரு மாதிரியே பார்ப்பாங்க, யாரா இருந்தாலும் ஏதாவது பார்ப்பாங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனை கூட மனசு இறங்கி நான் அதை கட்டினேன். இன்ன வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்க,
நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என் பசங்களை கூட இல்லை 2 பசங்களையும் வச்சுக்க, என்ன விட்டுருங்க. நான் 2 பேரும் அவங்க சந்தோஷம் இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இரு. என் பிள்ளைங்களை இட்டுட்டு போயிட்டுனா நான் செத்துருவேன். இப்படியேதான் என்னால என் பிள்ளைங்களை விட்டுலாம் உயிரோட வாழ முடியாது. இப்படியேதான் ஒரு நாள் பார்க்கறதுனால வாழ முடியாது. இந்த பொண்ணு நான் போய் ஜிஹெச்சில் இவங்க தான் எடுத்து போனாங்க, கொண்டு போய் ஜிஹெச்சில் கொண்டு போய் பெட்டில் சேர்த்தாங்க. எப்போ இது? இப்போ ஒரு 5 நாள் 20 நாள் இருக்குமா. ஏன்பா? என்னால் முடியல மேம், என்னால் தாங்க முடியல. எவ்வளோதான் நானும் ஒரு மனுஷன், நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? பிறந்ததுலேருந்து எனக்கு எவ்வளோ என் வேதெல்லாம் பார்த்து என்னால் சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு தாய் இல்லாத. அதனால தான் தாய் இவ்வளோ அவ்வளோ தரம் அனுப்பிச்சு பிடிச்சேன். நான் அவ்வளோ தரம் என்ன பாசமாக வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரு கடங்காரன் கூட ஒன்று வந்து கேட்கக்கூடாதுன்னு தான் நான் அங்கே இங்கே கொண்டு வந்தேன். என்னை உயிரோட கொண்டுட்டு வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைங்களுக்காக பார்த்துட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா அன்னைக்கே விட்டு வந்து சேர்த்துருப்பேன் நான். தமிழ், நான் எத்தனை குடும்பங்களை பார்த்துருப்பேன். பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தாய் இல்லை சொல்கிறீங்க. நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏற்றுப்பீங்களா? கேட்டுங்க, சொல்லுங்க. கேட்டுக்கிறீங்களா? கேட்டுங்க. பைத்தியக்காரி, புத்தி இல்லாமல் ஏதோ பண்ணியிருக்கு. பைத்தியக்காரன் நான் தான் இருக்கேன். பைத்தியக்காரன் இல்லை, அவளுக்கு உங்களை பழி வாங்குறான்னு நினச்சிட்டு போய் மாட்டிட்டா. அதுதான் நடந்திருக்கு. சரிங்க. உங்களை பழி வாங்க, உங்கள் மேலே அழுவுக்கு மேலே பாசத்தை வச்சுருக்கா. நீங்கள் தான் சொல்கிறீங்களே சந்தேகப்படுறான்னு. இது என்னன்னா, அவளுக்கு அப்பா அம்மா இருந்ததில்லை, சரி தவறு சொல்லி கொடுக்க ஆள் இருந்தது இல்லை, யாரும் இல்லாமல் ஹாஸ்டல்லையே வளர்ந்தாச்சு, நல்லது கெட்டது தெரியாது, உங்களையே நம்பி இருந்துட்டா. நீங்கள் கொஞ்சம் யாரு கூடயாவது பேசும்போது அவளுக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்திருக்கு. எப்படி உங்களை பழி வாங்கிறது? கரெக்டாக டைம் பார்த்து இன்னொருத்தன் நுழைஞ்சிட்டான். இவங்க இதுக்குன்னே என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கங்கணம் கட்டி இறங்குவாங்க. நல்ல குடும்பத்தில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறது பொம்பளைங்களை இப்படி கெடுத்து விடுறது. அது இதுங்களை மூத்தாள்தனமாக என்னவோ பண்ணிட்டா. இன்னொன்று என்ன தெரியுமா, வாழ்க்கையில் வந்து தவறுகள் நடக்கிறது உண்டு. நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு வழிக்கு விழறது இல்லையா, தெரிஞ்சே தவறுகள் பண்ணுறது உண்டு. ஆனால் அதுலேருந்து மீண்டு வரணும், அந்த நினப்பு வேணும். அவள் வந்து நிஜமாவே தான் தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்துட்டான்னா பிரச்சனை இல்லை. நீ உன் மனநிலை எப்படி இருக்கு இப்போ, என்ன நினைக்கிற? நான் அவரை ரொம்ப காயப்படுத்தினேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் சொல்லும் போதெல்லாம் அழுவும் போதெல்லாம் நான் கூட உட்காந்து சமாதானப்படுத்துறேன் மேடம். ஆனால் அவர் நம்ப மாட்டேங்கிறேன். எப்படி நம்புவாரு? நான் போயிடுவோன்னு பயப்படுறாரு. நான் போக மாட்டேங்க. என் பிள்ளைங்க சரி, நீ தப்பு பண்ணதை உணர்றியா? உணர்ந்துதான் மேம் நான் அவர்கிட்ட தப்பு டெய்லி ஏன் அந்த தப்பு பண்ணேன்னு நினைக்கிறேன்? எனக்கு அந்த பாசம் கிடைக்கல மேடம். இவர் என்னை கண்டுக்க மாட்டேன்ட்டாரு. நீ ரெண்டும் சொல்ற, நான் வெளியே போவேன், என்ன வெளியே கூட்டிட்டு போவாரு, நல்லா பார்த்துப்பாரு, எல்லாம் சொல்ற, அப்புறம் ஏன் பாசம் கிடைக்கல சொல்ற? அந்த 1 வருஷமா அந்த அந்த லேடி கூட பேச ஆரம்பிச்சுல இருந்து வெளியில கூட்டிட்டு போக மாட்டாரு. சரியா எங்கேயுமே பூ கூட கேட்டாலும் எப்படி போன கூட்டிட்டு போவாரு. பூ கிடைக்கல, ஒரு பூ வாங்கி தரலையா? பூ கடையில வாங்கின ஒரு முழம் வாங்கின 10,000ன்ட்டு மார்க்கெட் கணக்குல வாங்கி தரமாட்டாரு. நான் சொல்லல, இப்ப கூட வீட்ல நிக்க வச்சிட்டு பூ வச்சிட்டு ஆனா அந்த பூவே வாங்கிட்டு வர முடியாது. இஷ்டத்துக்குலாம் வாங்கிட்டு வர முடியாது, விலை அவ்வளவு இருக்கு, அப்படிலாம் வாங்கிட்டு வர முடியாது. அது எவ்வளவு விலையா தந்துருவாரு. அது எவ்வளவா இருந்தாலும், ஏன்னா நான் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், நானும் இருக்கேன் அப்படின்னு, அது எவ்வளவா இருந்தாலும் இந்த வாங்கிட்டு தந்துருவாரு. ஆனா குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து என் குடி ஆரம்பிச்சது காரணமே நீ மட்டும்தான். பேசுறதே நீ மட்டும்தான். என் குடிய ஆரம்பிச்சு என் குடியை கெடுத்த ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனும் நீனும் சேர்ந்துதான் என் குடியை கெடுத்தீங்க. தம்பி, அதுதான் தமிழரசு, தவறுகள் நடக்கிறது உண்டுப்பா. ஒரு சிட்டுக்குருவி மாதிரி சேர்த்து வச்சேன். நமக்கு சுத்தி சொந்த பந்தம் யாருமே இல்ல. 4 பேர் வேணும்னா 4 பேர்னா யாரு? உனக்கு அக்காவா, எனக்கு அண்ணனா, என் மாமனா, மச்சானா, யாரும் கிடையாது. 4 பேர் பக்கத்துல வேணும். அந்த 4 பேர் ஏன் வேணும்னு கேக்குறாமே. 4 பேர் இல்லாம இப்ப எப்படி வந்தங்க? எதை வச்சு வந்த? 4 பேர் வேணும், அதான் 4 பேர். நீ செத்தா கூட 4 பேர் வேண்டி கண்டிப்பா வேணும். அந்த 4 பேர் மேல இருக்குது, ஏன்ட்ட காட்ட மாட்டேங்கிற? எப்படி காட்டுவாங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னதான் நீ சந்தேகப்பட்டு பேசுறிய? வேலைக்கு போகணும், என்னால தாங்கல. இன்னைக்கு நீ சந்தேகப்படல, இன்னைக்கு பேசுறதுக்கு இல்ல, நீ கேட்ட கேள்வி ஒவ்வொன்றுமே. எங்க அந்த அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. தம்பி, ஒரு விஷயம் நான் சொல்றேன், தவறுகள் நடக்கிறது உண்டு, சரிங்களா? மன்னிச்சு மறந்து வாழ்ந்தாதான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன் மேம். நான் வேணான்னு சொல்லல, எனக்கு ஆனது அவன் செய்யணும். அவனை தூக்கி அவனுக்கு நான் என் குடும்பத்தை கழிச்சவன் அவனுக்கு சந்தோஷமா இருக்குது. அவனுக்கு என்னவோ கொடுக்கணும்.
என்ன கொடுக்கணும்? அவனுக்கான தண்டனை வாங்கி கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். உன் மேல கேஸ் போடணும்னு சொல்றேன். கேஸ் போடுறியா? என்ன கேஸ் போடுவேன்? குடும்பத்தையே நான் ஒரு கேஸ் கொடுக்குறேன், என்ன கொல்றேன்னு இருக்கான், அதுக்கு நான் கேஸ் தரேன். அந்த அக்காவும் கேஸ், அந்த வேணி அக்காவும் கேஸ். ஏன்னா அவங்க எல்லாம் முக்கியமா என்ன ஜாயின் பண்ணி வச்சு பேசி 2 பேர் பேசியிருக்காங்க. அவங்களையும் ஒரு கம்ப்ளைண்ட் தர சொல்றேன். ஹலோ, மிஸ்டர் பிரகாஷ் பேசுறீங்களா? ஆமாங்க. வணக்கம், நான் கலைஞர் டிவிலேருந்து பேசுறேன்ப்பா. நீங்க அடியாளெல்லாம் வச்சிருக்கீங்களாமே? அடியாருங்க? யாருங்க சொன்னா? நீங்க கொலை பண்ணுவீங்களாமே? ஏங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. யாருங்க என்னங்க சொன்னா? தமிழரசனை கொலை பண்ணலான்னு சொன்னீங்களாமே அவங்க மனைவிட்ட? சத்தியமா கிடையாதுங்க. அவங்க சொல்லுங்க. பார்வதிட்ட? அப்படிலாம் எதுவுமே நான் சொல்லவே கிடையாது. ஆனா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எல்லாம் பேசி அன்னைக்கு பிரச்சனை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த கான்டாக்ட் எதுவும் கிடையாது. சரி, வீடு மாத்தி இருக்கு சொன்னாங்க, வீடு மாத்தி போயாச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க, நாங்க சேர்ந்து வாழ்றோம். அதனாலதான் தண்ணியை போட்டுட்டு தேவையில்லாம வேணும்ட்டே என்ன இதுக்குள்ள இருக்குன்னு அது இருக்குன்னு சொல்லிட்டு வேணும்னு அது இது பண்ணிட்டு உட்காந்துருக்காப்லையா இருக்குது. தம்பி, கல்யாணம் ஆன பொம்பளைங்க எப்படி நீங்க தாலி கட்டுவீங்க? சரி மேடம், அதுக்கு ஸ்டேஷன் போயிட்டு அன்னைக்கே எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சுங்க மேடம். என்ன முடிச்சா? அன்னைக்கே பேசி எல்லாமே வீடு காலி பண்ணி சொல்லிட்டு ஸ்டேஷன்ல எழுதி வாங்கிட்டு சொன்னாங்க. எழுதி வாங்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாட்டுக்கு என் பொழப்ப நான் பாத்துட்டு இருக்கிறேன். நானு நீங்க பண்ணினது தவறுன்னு உங்களுக்கு புரியுதா? தப்புதாங்க மேடம். ஏன் அப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? அந்த குடும்பத்துக்குள்ள ஏன் நுழைஞ்சீங்க? தப்புதாங்க மேடம். நான் உணர்ந்துட்டு தான் நான் இன்னைக்கு எல்லாமே அவர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாப்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு அங்க எல்லாம் பிரச்சனை பேசி முடிச்சு அன்னைக்கு சரின்ட்டு தான் விட்டாங்க. நான் எழுதி கொடுத்துட்டு இனிமேட்டு அவங்க இதுல எந்த இதுவும் பண்ண மாட்டேங்க, வீடு காலி பண்ணிட்டு போயிடுறேன்ட்டேன். நான் வீடு காலி பண்ணிட்டு போயாச்சுங்க மேடம். 15,000 கொடுத்தேன்னு சொன்னாங்க மேடம். இன்னும் யார் வீட்லயும் இந்த மாதிரி நுழைய மாட்டீங்கல்ல மேடம்? எந்த இதுவும் கிடையாதுங்க மேடம். நான் பாட்டுக்கு நான் இங்க இதுல இருந்துட்டு இருக்கிறேன். நானு இவங்க இல்ல, இன்னும் வேற எந்த குடும்பத்தையும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தம்பி. சரிங்க மேடம், நான் இனிமேட்டு எந்த இதுக்கு போலங்க மேடம். அவங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லுங்க மேடம். திரும்பி அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பிரச்சனை எதுவுமே இருக்க வேணாம். இனிமேட்டு அவங்க வழிக்கு நான் எதுவுமே நான் போக மாட்டேன். உட்கார சொல்லுங்க. நான் இப்ப நீங்க இந்த மாதிரி பண்றதுனால என்ன தெரியுமா, நீங்க அவருக்கு தான் நீங்க அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க. நீங்க எப்படி இதுதான் ப்ராப்ளம். நீங்க வீக் ஆகுறீங்க, அவருக்கு அந்த பலத்தை கொடுக்குறீங்க. இல்ல கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் வீக்னஸ், உங்களுக்கு இல்ல. மன்னிச்சு மறந்து ஏத்துக்கிறது தான் பெரிய மனுஷனுக்கு அழகு. ஐயோ வேணாம்மா, அந்த மாதிரி மன்னிப்பு வேணாம். எனக்கு நான் நீதி வேணும், அவ்வளவுதான். எனக்கு அதுவே எனக்கு பெரிய மன்னிப்பு. எனக்கு நீதி மட்டும் வேணும். பிரகாஷ், நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சு பார்த்து ஒழுக்கமா இருங்க, சரியா? சரிங்க மேடம். ஓகே, வைங்க போன. எனக்கு ஒண்ணுதான், என் மேல என்ன கொலை பண்றேன்னு சாட்சி எவிடன்ஸ் தான் இருக்கா? நான் கேஸ் கொடுக்கணும், எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த அக்கா அவதூறா சொல்லி என்ன ஜாயின் பண்ணிருக்காங்க, அந்த அக்கா வச்சு கேஸ் தர சொல்றேன். அவங்க மூலியமா தரேன். நாங்க வக்கீலா ஏற்பாடு பண்ணது பெரிய விஷயம் இல்ல, ஆனா உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பரவாயில்ல மேம், இது எனக்கு ஒரு பெரிய மருந்தாவே இருக்கட்டும், காயத்துக்கு மருந்தாவே இருக்கட்டும். டெய்லி குடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு மேடம். இல்ல ஏதோ பண்ணி நான் எங்கே போயிடுவேன் ஒரே நாள் சொல்லிட்டே இருக்காரு. நல்லா வாழ்ந்த குடும்பம். ஓகே, 13 வருஷம் இடையில ஒருத்தன் நுழைஞ்சிட்டான். பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணா எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு அது பெரிய பாதிப்போ, அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கையின்மை போறது எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமோ, அதே மாதிரி தான் ஆண்கள் இன்னுமே கொஞ்சம் வீக் தான் மைண்ட்ல. அப்படிங்கும்போது அவங்களால எப்படின்னா, ஆண்களுக்கு ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னா இன்னொரு விஷயத்துல கவனத்தை செலுத்த முடியாது. அதனாலேயே அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. அதனால குடிப்பழக்கத்துல போய் அதை மறக்க வைக்கிறது, இந்த மாதிரி அவருக்கு அந்த கம்ப்ளீட்டா அவர் அதுக்கு போயிருக்கலாம். இவங்க எப்படின்னா, இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இவங்க அவ்வளவா கவனிக்கல அப்படின்ற அந்த ஃபீலிங்கை, ஐ திங்க் அது ஒரு உண்மையிலேயே அந்த பையன் மேலே ஒரு ஆசையிலையோ இல்லாமல் அது எப்படி இருக்குன்றது இவருக்கு காட்டுறதுக்கு ஒரு ரிவெஞ்ச் மோடில் தான் இவங்களும் அது போயிருப்பாங்க. பட் நிறைய பெண்கள் இதை பண்ணுறாங்க. ஏன்னா கணவர் நம்மளோட பேச மாட்டேங்கிறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த கணவரோட பேசியே அதை சால்வ் பண்ணலாம். ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுது. அதை பேசி புரிய வைக்கலாம். இல்லை ஏன் இந்த மாதிரி இருக்குது, இல்லை இன்னும் டைம் நம்ம எப்படி அதிகமாக ஏன்னா ஆண்கள் எப்போவுமே வெளியே வேலைக்கு போகும்போது பெண்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்போ அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்த உடனே அவங்கக்கிட்ட பேசணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் கணவர்கள் ரொம்ப அதிக அந்த உடல் உழைப்பு வேலையோ இல்லை வேலைக்கு போகும்போது பெண்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்போ அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்த உடனே அவங்கக்கிட்ட பேசணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் கணவர்கள் ரொம்ப அதிக அந்த
மனதளவில் அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல இருக்கும்போது அந்த டைம் லிமிட் இல்லை. தாரத்துல தொங்குற அந்த டைமை தான் வந்து இந்த மாதிரி வெளியே இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து இல்லை இவங்க யார்கிட்டயாவது சொல்றதை கேட்டிருக்கலாம், ஹஸ்பண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்றது. இந்த வெளிய உறவு உருவாகிறது இல்லையா, இதெல்லாமே இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். இந்த உறவுக்குள்ள இல்லாத அந்த விஷயத்த வெளியே போய் ஃபில் பண்றது, அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். எனக்கு தேவை அவனுக்கு உள்ள வைக்கணும். அதுக்கு என்ன வழியோ செய், நான் அவங்க கூட சந்தோஷமா வரேன். இல்லையா பஸ்ஸு காசு தரேன், எடுத்துக்கிட்டு நீ இப்படியே போயிட்டு 2 பிள்ளைங்களுக்கு விட்டு என்ன இப்படியே பஸ் காசு தரேன், இங்கே கிளம்பிடு இப்படியே தான் மேடம். தமிழரசு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தவறு பண்ணல, நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், நீங்க பொண்டாட்டியை நல்லா பார்த்துருக்கீங்க, பிள்ளைங்க நல்லா பார்த்துருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றது தப்பான விஷயம் மேம். இந்த சந்தேகம் அவங்க மேல திருப்பி நம்பிக்கை வர்றது கஷ்டம் தான் மேம். இவர் பாத்துக்கிறது, திருப்பி குடும்பத்தை பாத்துக்கிறது இவர் பண்ணுவாரு. ஏன்னா அது அவருக்கு, அது அவரை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த அது வந்து டைம் எடுக்கும். இவர் என்னதான் சொன்னாலும் அவங்க தயாரா இருக்கணுமே. டைம் எடுக்கும் கண்டிப்பா. பிரகாஷ் உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு சொல்றாரு. யாருகிட்ட? உங்கள்கிட்ட. என்கிட்ட பேசுவோம், நான் பேசுமா? ஹலோ ஹலோ பிரகாஷ், என்னப்பா? மேடம், இனிமேட்டு அவங்க வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேங்க மேடம். அவங்க எப்பவுமே எழுதி கொடுத்தாதான் அந்த விலகிதான் இருக்கிறேன். அவர் வந்து தண்ணி போட்டு தேவையில்லாம வந்து அது ஏதோ பிரச்சனை தண்ணி போட்டு பேசிட்டு இருக்கணும். இனிமேட்டு என்னோட வயிறு எரியுது, பெட்ரோல் ஊத்தி எரியுது, ஆசிட் போட்ட மாதிரி எரியுறா. சொல்லுங்க மேடம், என் வாழ்க்கை எந்த அளவுக்கு அண்ணனும் எந்த பிரச்சனையும் இனிமேட்டு நான் எதுவும் பண்ணவும் மாட்டேன், பிடிக்க மாட்டேன் மேடம். ஏதாவது எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு இந்த எனக்கு வாய் நல்லா வருது, பேச முடியல, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பேசு, புருஷன் பேசுற மாதிரி பேசு. பிரகாஷ், சொல்லுங்க மேடம். அவர்கிட்ட நீங்களே பேசுங்க. யாருகிட்ட? சரி. புருஷனாச்சு பொண்டாட்டி நீங்க பேசுங்க போ. நான் வேணா ஏஞ்சி போறேன், போய் என் பிள்ளைய பாக்குறேன். பேசு, பசங்களை நான் அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். சரி தம்பி, ஓகே. சரிங்க மேடம். எவ்வளவு பவ்யமா பேசுறான் பாருங்க. இந்த குழந்தை பால் குடிக்குது, எங்கே தொட்டில் தான் வச்சு ஆட்டணும். நான் அவனுக்கு தாலாட்டு, நீ பாடு, நான் ஆட்டி விட்டு வரேன். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். அட்வொகேட் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நல்லா சார், எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் வேணும். ஓகே மேடம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்லி வந்திருக்காருன்னா, அந்த பையனுக்கு தண்டனை கிடைக்கணும், இல்லைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா என்னை கொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ வேணா அது நடந்திருக்கலாம். அதை யோசிச்சா எனக்கு பயங்கரமா பயமா இருக்கு. மேடம், கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம பண்ணலாம் மேடம். அதாவது வந்து அது வந்து இவரோட மனைவியும் இருக்கு, சில வந்து இன்னொரு பையனை தாலி கட்டுறது அந்த மேரேஜ் செல்லாது. அது ஒரு சைடு நம்ம கொண்டு போய்க்கலாம். அவன் வந்து மனைவின்னு சொல்றதெல்லாம் செல்லாது. ரெண்டாவது வந்து இந்த பொண்ணுகிட்டே சொல்லிருக்கோம் ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுவோன்ட்டு. இந்த ஹஸ்பண்டை வச்சு ஒரு புகார் கொடுத்து அந்த கன்சென்ட் ஏரியாக்குள்ள இவங்க இருக்கிற அந்த எல்லைக்குள்ள உள்ள காவல் நிலையத்துல வந்து ஒரு புகாரை கொடுத்து மனைவியும் ஒரு சாட்சியா சொல்லி, இப்படி வந்து என்னை ஒரு என் ஹஸ்பண்டை ஒரு கொல்ல சொன்னாரு, என்னை வந்து ஆசை காட்டி இப்படி மோசம் பண்ணி என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாரு, என்ற பாலியல் உண்முறை கொண்டு வந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை கொடுத்து, அதை வந்து உன் கணவரை வந்து சரியான நேரத்துல கொலை பண்ணிடலான்னு சொல்லி ஒரு சதி திட்டத்துக்கு என்னை இது உடந்தையா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை கொடுத்து, அந்த புகார் மீது அந்தந்த பிரிவுல சட்டப்பிரிவுல வழக்கு பண்ணி அவரை வந்து ரிமாண்ட் பண்ணலாம். காவல்துறை வந்து நீதிமன்ற காவலுக்கு அடைக்கலாம், சிறையில கூட அடைக்கலாம். இந்த வழியை செஞ்சுக்கிட்டு ஃபர்தரா அதுக்கு மேல எதுவும் பண்ணாங்கன்னா கூட குடும்ப வன்முறை சட்டம் இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதுபடியும் இந்த அம்மா வந்து போட்டு இவர் வந்து எங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்துல ஒரு தடை ஒத்தும் பெறலாம். சரி சார். சார், இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக இது வந்து நம்மளால முடியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கலாம் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகே, இதை பண்ணிட்டு அவரை மறந்துடுங்க, சட்டம் அவரை பார்த்துக்கும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன் தமிழரசு, உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருந்திருந்ததுன்னா எவனும் உள்ள நுழைய முடியாது. தேங்க்யூ வெரி மச் மிஸ் வெண்ணிலா. மிஸ் வெண்ணிலாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஆக்சுவலி நீங்க பார்க்காத விஷயங்கள் ஷோல பண்ணாம நம்ம வெளியே ஹெல்ப் பண்ணுறது விஷயங்கள் நிறைய நடக்கிறது. நம்ம அவங்கள கைவிடுறது இல்லை, நம்மளை நம்பி வந்திருக்காங்கன்னு நம்ம வெளியில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ உங்கள் எல்லாரோட ஆதரவோட தொடரணும்னு விருப்பப்படுறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.